ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக போய்கிட்டு இருக்க இஸ்ரேல், யுஎஸ் அப்புறம் ஈரான். ஸோ இந்த வாரில் பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு சொல்லி தான் இப்போ நம்ம இந்த டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ தான். ஸோ அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா, இல்லை அப்கமிங் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம மெயினாக பார்க்க போகிறது எதை பற்றி பார்க்கணும்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம்னு. ஸோ அங்கே அது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஈரான் அலோட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சைனா கப்பல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா போகணும்னு அலோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது நான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க கரெக்டாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 இந்தியன் கப்பல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ். ஸோ உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஈரான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு அலோட் பண்ணுறோம், இந்தியா கேட்டனால பார்த்தீங்கன்னா விடுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அலோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த 2 கப்பலோட மட்டும் நிற்க போதா, இல்லை மற்ற எல்லா கப்பலையும் பார்த்தீங்கன்னா விட போகிறாங்களா? ஸோ என்னென்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது இப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக போய்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரி தான். ஒன்று சைனா, அப்புறம் இந்தியா. ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வேறு இல்லாமல் ஈரான் பார்த்தீங்கன்னா இந்தியா பற்றி பார்த்தீங்கன்னா பெருமையாக ஏற்கப்பட்டது பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அதாவது இந்தியா பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓசன் கிட்டக்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் பற்றி கிட்டக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஈரான் கப்பலை பார்த்தீங்கன்னா யூஎஸ் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வேறு இல்லாமல் கொச்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க கப்பல் நிற்கிறதுக்கான இந்தியா அலோட் பண்ணாங்க. ஸோ அதை பற்றியும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க நிற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வேறு இல்லாமல் இப்போ ஈரான் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னா இந்தியா மேலே இருந்துருக்குங்க. அதாவது பிரிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ரஷ்யா, சைனா, இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இதில் ஈரான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான இந்த பிரிக்ஸோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போருக்கு எதிராக, அதாவது உங்கள் பிரிக்ஸில் இருக்க ஒரு நாடு தான் பார்த்தீங்கன்னா ஈரான். ஸோ எங்களுக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை விடணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஈரான் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இந்தியா தான் போட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் சும்மா இருக்க மாட்டார். ஸோ அவர் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா டேரிஃபாக யூஸ் பண்ணுவார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஈரானோட ஒரு முக்கியமான ஒரு ஐலாண்ட், அதாவது டார்க் ஐலான்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஈரானோட 90% ஆஃப் இம்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஈரானோட மொத்த வாழ்வாதாரமே இருக்குது. ஸோ அது மேலே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா நேற்று கை வச்சிருக்காரு. ஸோ அவர் என்ன டிக்ளேர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆயில் மேலேயோ இல்லை வேறு ஏதோ பொருள் மேலேயோ நாங்கள் கை வைக்கலாம், அங்கே இருக்கிற அந்த ஆர்மிஸ் அதை பேஸ் பண்ண இடத்த மட்டும்தான் அடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரான் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஸோ இது வேறு இல்லாமல் இஸ்ரேல் அப்புறம் யூஎஸ். ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்துனீங்கன்னா அந்த ஆயில் மேலேயும் கை வைக்க பார்த்தீங்கன்னா யோசிக்க மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ இதில் டென்ஷனான ஈரான் பார்த்தீங்கன்னா இப்போது சவுதி அரேபியாவில் இருக்க ஒரு பிளெயின் பேஸுங்க. ஸோ யூஎஸோடது. ஸோ அது மேலே பார்த்தீங்கன்னா இப்போ அட்டாக் பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேல் பிஎம் நெதன்யாகு பார்த்தீங்கன்னா இறந்துட்டாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உண்மையாக இருக்க பார்த்தீங்கன்னா சான்ஸ் கம்மி தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ எது எப்படியோ இந்த வார் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியலங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12 to 13 டேஸ் பார்த்தீங்கன்னா தாண்டி போய்கிட்டு இருக்குது. அது வேறு இல்லாமல் துபாயோட நிலமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 30% பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதை ஈடு பண்ணி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ இந்த வார் பார்த்தீங்கன்னா எப்போ முடியும்னு நீங்கள் நினைக்கிறேன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வார ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வேணும்னா பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா புது கண்டென்ட் போடலாம் பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.